இப்போ பைத்தை படிக்கும் போது சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினம் தினம் மனாமுல பார்க்கணும். அந்த நசீபு எப்போ கிடைக்கும்? ஒரு பெரிய ஷேக் வாழ்ந்தாங்க, அல்லாமா ஜுல்ஃபிகார் அஹ்மது நக்ஷபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்போ தான் ஜமாத்துல் ஆஹிர் பெற 22 தான் வஃபாத்தானாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் 5வது படிக்கும் பொழுது அவங்களுடைய வாப்பாவும் பெரிய ஷேக் எனக்கு அவுலியா அல்லாஹ்வுடைய வரலாறை எடுத்து கொடுத்தாங்க. பாகிஸ்தானில் இருந்தாங்க அந்த ஷேக். நான் அதை படிக்க ஆரம்பித்து எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, நாமளும் இந்த மாதிரி அவுலியாவாக போயிடணும்னு ஆசை வந்துச்சு. அந்த புக்கை படிக்க படிக்க அதை தொடர்ந்து பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுதல், பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுதல்ங்கிற புக்கை எடுத்து படித்தேன். படித்ததுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்தேன், இனிமேல் அந்நிய பெண்களை பார்க்கவே கூடாதுன்னு முடிவு எடுத்தேன். 5வது படிக்கும்போது அப்போ என்ன வயசு இருக்கும் போல 10 வயசு இருக்கும். அப்போ நான் ஒரு முடிவு எடுத்தேன், அதுலேருந்து வீட்டை விட்டு வெளியில் கிளம்புனா தலை குஞ்சிக்கிட்டே தான் போவேன், திரும்பி வரும்பொழுதும் தலை குஞ்சிக்கிட்டே தான் வருவேன். எந்த அளவுக்குன்னா எங்கள் அம்மாட்ட வந்து என்னுடைய மாமி காலா படிமா சின்னம்மா பெரியம்மாலாம் வந்து குறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன உங்கள் மகன் ரோட்டில் நாங்கள் வரோம் மதிக்கிறதே கிடையாது, பார்க்க மாட்டுறாரு, சலாம் சொல்ல மாட்டுறாரு. அப்போ என் தாய் கேட்டாங்க, உன்ட்டு என்ன இந்த அளவுக்கு மரியாதை குறைவு வந்துடுச்சு, ஏன் காலா படிமாக்கெல்லாம் பெரியம்மா சின்னம்மா மாமிமா இவங்களுக்கெல்லாம் ஏன் நீ சலாம் கொடுக்கல என்று கேட்ட பொழுது அப்போ அவங்க சொன்னாங்களா, அம்மா நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்களுடைய முகத்தை நான் பார்த்தானான்னு கேளுங்க. இல்லை அவர் பார்க்கல, அவர் கீழே குஞ்சிக்கிட்டே போனார் அப்படின்னாங்க அந்த அம்மா. இவங்க சொன்னாங்க, அம்மா நான் பார்த்தா தானே அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், சலாம் சொல்ல முடியும், இவங்க இன்னார் வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தா தானம்மா தெரியும், நான் பார்க்க இல்லைம்மா என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இந்த நிலை என்னில் தொடர்ந்துச்சு. அதனால நான் 30 வயசுக்குள்ள 100 தடவை ரசூலுல்லாஹ் மனாம்ல பார்த்துட்டேன். ஜுல்ஃபிகார் அஹ்மது நக்ஷபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்க, என் 30 வயசுக்குள்ள நான் ரசூலுல்லாஹ் 100 தடவை மனாம்ல பார்த்துட்டேங்க. என்ன காரணத்தினால் மூலம் ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும்னா அந்த கண்ணுக்கு ஒரு பரிசுத்தம் இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ்